வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் தொழில்நுட்ப அதிசயம் என்று கூட சொல்லலாம். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படுகிற இந்த விஷயம் இப்பொழுது மனிதர்களை பெரும் திகைப்பிற்கு ஆளாக்கி இருக்கிறது. ஒரு புதிய உலகம் பிறந்துவிட்டது என்பதை கூட பல தொழில்நுட்ப வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது தொலைபேசி அல்லது செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட போது மனிதகுல வரலாற்றில் ஒரு பெரிய பாய்ச்சல் நடந்தது, ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்தன. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு, அது இதுவரைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்து மனிதகுலம் கண்டுபிடித்த அனைத்து கண்டுபிடிப்புகளையும் தனக்குள் ஒருங்கிணைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக அடுத்த கட்டத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது என்பதை இன்று கண்கூடாக பார்க்கிறோம். இந்த செயற்கை தொழில்நுட்பத்திற்கு வெளியே இனிமேல் யாருமே இருக்க முடியாது என்கிற நிலை இன்னும் சில வருடங்களில் ஏற்பட்டுவிடும் என்று எல்லோருமே அடித்து சொல்கிறார்கள். இது வழக்கமான அறிவியல் கண்டுபிடிப்புகளின் மற்றொரு கண்டுபிடிப்பு அல்ல. மாறாக எல்லா கண்டுபிடிப்புகளையும் தான் கட்டுப்படுத்தக்கூடிய, தான் கையாளக்கூடிய, தான் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றாக இந்த செயற்கை தொழில்நுட்பம், இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்று இதனுடைய பயன்பாடுகள் என்பது அதனுடைய தொடக்க காலகட்டத்திலேயே மிக தீவிரமாக இருக்கின்றன. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி மிக நீண்ட காலமாக ஆய்வுகளும் சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு அது ஒரு முழு வடிவம் பெற்றிருக்கிறது. சமீபத்தில் ஏஐ என்ற அந்த ஒரு தொழில்நுட்பம் என்பது அது எப்படி மனிதர்கள் பலரும் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு சில நிமிடங்களில் செய்து முடிக்கிறது. அறிவுசார் துறைகளில், கலைத்துறைகளில், இன்னும் பல துறைகளில் அது எப்படி வேகமாக செயல்படுகிறது என்பதை கண்டு நாம் பிரமித்த போது, அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை விட மிக வேகமாக இப்பொழுது சீன நிறுவனம் உருவாக்கியுள்ள அந்த கண்டுபிடிப்பான டீப் சீக் என்கிற அந்த செயலி மிக அதிவேகத்தில் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு அலுவல் சார்ந்த பணிகள், கடிதங்கள் தயாரிப்பதாக இருக்கலாம், ப்ராஜெக்ட் போன்றவற்றை உருவாக்குவதல், திட்டமிடுவது, இப்படி பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பல நபர்கள் மணிக்கணக்கில் செய்யக்கூடியதை அவர்களை விட துல்லியமாக அது சில நொடிகளில் செய்து முடிப்பதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே இதை எப்படி மனிதகுலம் எதிர்கொள்ளப் போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. என்றால் மனிதர்களுக்கு அத்தனை வசதிகளை இது ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதனால் இப்பொழுது சமீபத்தில் கூட நம்முடைய இந்திய நாட்டு பிரதமர் சர்வதேச ஏஐ மாநாட்டில் பேசுகிற போது அதனால் வேலை இழப்பு ஏற்படாது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் அது முழு உண்மை அல்ல. ஏஐ தொழில்நுட்பம் சில புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் அதனால் ஏற்படக்கூடிய வேலை இழப்புகள் என்பது மிக கடுமையாக இருக்கும். முக்கியமாக கற்பித்தல் பணி, டீச்சிங் போன்றவற்றில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக்கொள்வது, விளக்குவது, புரிந்து கொள்வதில் ஒரு ஆசிரியரை விட பல நூறு மடங்கு அது வேகமாக செயல்படுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதேபோல் அலுவலக தொடர்புகள் போன்றவையாக இருக்கலாம், அல்லது புதிய ஆய்வுகள், ஏற்கனவே இருக்கக்கூடியவற்றை ஆய்ந்து தொகுத்து பகுத்தறிதல், எல்லாவற்றிலுமே இது ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டை கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நாம் இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மனித குலத்திற்கு கொடுக்கக்கூடிய பல்வேறு பயன்கள், அதனுடைய உபவிளைவுகளை பற்றி நாம் பேசுகிற அதே சமயத்தில் இந்த செயற்கை தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கும், இது எவ்வாறு பல்வேறு துறைகளில் மிக ஆழமான தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்பதை பற்றிய கவலைகள் இப்போதே உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கின்றன. இதை பற்றி விவாதங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. அதாவது இந்த தொழில்நுட்பம் என்பது நம்முடைய மனிதகுல வரலாற்றையே அடியோடு மாற்றப்போகிறதா என்கிற கேள்வியெல்லாம் எழுகின்றன. அதை பற்றி நாம் நாளைய தினம் உரையாடுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு எத்தனையோ மாநாடுகள் நடைபெறுகின்றன. கட்சிகளின் சார்பில், சமயங்களின் சார்பில், சங்கங்களின் சார்பில் எத்தனையோ மாநாடுகள் நடைபெறுகின்றன. பல்லாயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் மறக்க முடியாத ஒரு மாநாடு நடைபெற்ற நாள் இந்த பிப்ரவரி 17. எப்போது? ஏறத்தாழ 96 ஆண்டுகள், 95 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த மாநாடு 1929 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செங்கல்பட்டிலே நடைபெற்ற அந்த மாநாடு இன்றைக்கும் தமிழகத்தின் வரலாற்றை புரட்டி போட்ட மாநாடு என்று சொல்லலாம். அது சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில மாநாடு. பிப்ரவரி 17, 18 2 நாள்களில் அந்த மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது. இன்றைக்கும் நாம் பேசுகிற போது செங்கல்பட்டு மாநாடு என்றால் அது அதைத்தான் குறிக்கும்.
ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அத்தனை புரட்சிகரமான தீர்மானங்களை நிறைவேற்றிய மாநாடு அந்த மாநாடு தான். சுயமரியாதை இயக்கம் 25 அல்லது 26 தொடங்கப்பட்டது என்று வைத்துக்கொள்ளலாம். ஏன் அந்த ஆண்டை கூட உறுதியாக சொல்ல முடியவில்லை என்றால், மற்ற கட்சிகளை இயக்கங்களைப் போல இந்த ஆண்டு இந்த மாதம் இந்த நாளில் தொடங்கப்பட்டது என்கிற எந்த வரலாற்று குறிப்பும் சுயமரியாதை இயக்கத்திற்கு இல்லை. அது இயல்பாக வளர்ந்து வந்தது. காங்கிரஸ் கட்சியை விட்டு ஐயா தந்தை பெரியார் அவர்கள் வெளியிலே வந்தார். வந்ததிலிருந்து பேசத் தொடங்கினார். காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருவதற்கு ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பே குடியரசு என்கிற இதழையும் அவர் தொடங்கிவிட்டார். பிறகு 26 தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் செய்து கொண்டே வந்தார். அப்படி பரப்புரைகளை நிகழ்த்துகிற போது ஒவ்வொருவனும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். சுயமரியாதை என்பது வாழ்வின் அடிப்படை. மானமும் அறிவும் தான் மனிதர்க்கு அழகு என்றெல்லாம் பெரியார் பேச பேச இது என்ன சுயமரியாதை இயக்கமா என்று கேட்டார்கள். ஆம், சுயமரியாதை இயக்கம்தான் என்று சொன்னார். உலகத்திலேயே த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், தன் சுயமரியாதைக்காக ஓர் இயக்கம் தொடங்கப்பட்டு அது ஒரு நூற்றாண்டையும் கடந்து நின்று கொண்டிருக்கிறது என்பது வியப்பு. சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஒரு நூற்றாண்டு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு தானாக ஒரு நிலையை அடைந்து அதற்கான முதல் மாநில மாநாடு செங்கல்பட்டிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே தான் எத்தனையோ தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஒவ்வொன்றும் புரட்சிகரமான தீர்மானமாக இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று எண்ணிக்கூட பார்க்க முடியாத காலத்தில் ஒரு தீர்மானத்தை அந்த மாநாட்டிலே நிறைவேற்றினார்கள். அதுபோல அன்றைக்கெல்லாம் யாருடைய பெயரை சொன்னாலும் அந்த சாதி பெயரோடு சேர்த்து சொல்லுவது தான் இயல்பு. பெரியாரையே அன்றைக்கு நாயக்கர் என்று தான் எல்லோரும் அழைப்பார்கள். நாயக்கர், நாயுடு, முதலியார் என்று சொன்னால் அது பெரியாரை, வரதராஜல் நாயுடுவை, திருவி கல்யாணசுந்தர முதலியாரை குறிக்கும். ஆனால் அந்த மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றால், இனிமேல் யாரும் தங்கள் பெயருக்கு பின்னால் சாதி போட்டு கொள்ளக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தால் அந்த மாநாட்டுக்கு வருகிற போது ராமச்சந்திர சேர்வையாக வந்தவர் அந்த மாநாட்டை விட்டு வெளியில் போகிற போது ராமச்சந்திரனாராக போனார். நடேச முதலியார் நடேசனார் ஆனார். எல்லோரும் அந்த சாதி பட்டத்தை விட்டுவிட்டு சவுந்தரபாண்டிய நாடார் என்று அழைக்கப்பட்டவர் சவுந்தரபாண்டியனார் என்று அதற்கு பிறகு அழைக்கப்பட்டார். அந்த மாநாட்டில் இன்னொரு அறிவிப்பும், அதுவும் புரட்சிகரமான அறிவிப்பு தான். அந்த மாநாட்டுக்கு அழைப்பு சொல்லுகிற போதே தேவையற்று ஒரு குறிப்பும் அதில் இருந்தது. மதிய உணவு, இரவு உணவு உண்டு என்று சொல்லுவது தேவையான குறிப்பு. இந்த மாநாட்டுக்கான சமையல் முழுவதையும் நாடார் சமூகத்தினர் மேற்கொள்வார்கள் என்கிற குறிப்பு அந்த அழைப்பில் இருந்தது. அதாவது அன்றைக்கு நாடார் சமூகத்தினர் ஒதுக்கப்பட்டிருந்த காலத்தில் அவர்களை கொண்டு வந்து முன்னிலையில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள்தான் சமையல் பொறுப்பு. விரும்புகிறவர்கள் உண்ணலாம், விரும்பாதவன் வெளியேறலாம் என்பது போல அந்த அறிவிப்பு இருந்தது. இன்னொரு புரட்சிகரமான வரியையும் அந்த மாநாட்டில் நாம் பார்க்கலாம். எல்லோரும் வாருங்கள், பெண்கள் ஆண்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லுகிற போது பெண்கள் யாரெல்லாம் அதற்கு ஒரு விளக்கத்தை அந்த விளம்பர வரி சொல்லிற்று. திருமணமான, திருமணமாகாத அல்லது கணவனை இழந்த எல்லா பெண்களும் வரலாம், விபச்சாரிகள் என்று அழைக்கப்படுவோரும் வரலாம் என்று சொல்லப்பட்ட முதல் மாநாட்டு விளம்பரம் அதுதான். இன்றைக்கு கூட அப்படி ஒரு விளம்பரம் செய்ய நமக்கு துணிச்சல் வராது. ஆனால் அன்றைக்கே ஐயா பெரியார் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு அப்படியும் ஒரு விளம்பரம் செய்தார். அந்த மாநாடு தொடங்கிய நாள் பிப்ரவரி 17. கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா,
கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும், இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம்
மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.